துவாம் நமாமி காமாட்சி. இன்றைய தினம் சுதினம் காயத்ரி ஜபம் அப்படின்னு சொல்லக்கூடியதான மகத்தான புண்ணியகாலம். இந்த புண்ணிய காலத்தில் எல்லாரும் காயத்ரி ஜபம் பண்ணுறது, பிரம்மச்சாரிகள் காயத்ரி ஹோமம் பண்ணுறதுன்னு பண்ணிட்டு இருக்கோம். ஆனாலும் எல்லாரும் காயத்ரி ஹோமம் பண்ணுறது ரொம்ப உத்தமமாக சொல்லியிருக்கு. இந்த புண்ணிய காலத்தை ஒரு நாளைக்கு 5 காலமாக பகலில் பிரிக்கிறார். பிராத காலம், சங்கம காலம், மாத்தியானிக காலம், அபராண்ண காலம், சாயங்காலம்னு 6 நாழிகைக்கு ஒரு காலம்னு 30 நாழிகை பகலுக்கு 30 நாழிகை ராத்திரி. அப்படி பிரிக்கும்போது சங்கம காலம்னு 2வதாக சொல்லக்கூடியதான சங்கம காலத்தை காயத்ரிக்கு ரொம்ப விசேஷமா இருக்கு. இந்த 8:30லேருந்து 10:30 இந்த சங்கம காலத்துல எல்லாரும் காயத்ரி ஜபம் காயத்ரி ஹோமம் பண்ணும்போது நமக்கு அது அபரிவிதமான பலன் கொடுக்கறதாக சாஸ்திரங்கள் சொல்றது. சூத்திரங்கள் பார்த்தோம்னா ஆபஸ்தம்பம், ஆஸ்வலாயனம், திராட்சியாயனம், காத்தியாயனம், பாரத்வாஜம்னு பல சூத்திரங்கள் இருந்தாலும் நமக்கு ஆபஸ்தம்ப மகர்ஷி தான் இந்த காயத்ரி ஹோமத்தை விதிச்சிருக்கார், சொல்லி கொடுக்குறார். காயத்ரியா சமித் சகசிரம் ஆதத்யாதி ஜபேத்வா அப்படின்னு சொல்ற. எல்லாரும் 1000 ஆவர்த்தி இந்த கிருஷ்ணபக்ஷ மாசத்துல வரக்கூடியதான கிருஷ்ணபக்ஷ பிரசமையில 1000 ஆவர்த்தி கவனமா பண்ணுங்கோ, ஹோமமா பண்ணுங்கோ, முடியாத பட்சத்துல ஜபமா பண்ணுவோங்கிற. ஆனா பிரம்மச்சாரி தான் ஹோமம் பண்றதுன்னு ஒரு சம்பிரதாயம், மீது எல்லாரும் ஜபம் பண்றதுன்னு ஒன்று இருக்கு. அப்படி இல்லாமல் எல்லாருமே 1008 ஆவர்த்தி பிராயஷ்சித்தமாக வருஷத்துக்கு ஒரு வாட்டி நமக்கு செல்போன்ல சார்ஜ் போடுறது போல நமக்கு சார்ஜ் போட்டுண்டு பண்ணினோம்னா நமக்கும் க்ஷேமம், லோகத்துக்கும் க்ஷேமம் அப்படிங்கிறதுல எந்த விதமான சம்சயமுமே இல்லை. அப்படி எல்லாரும் காயத்ரியை எப்படி ஹோமம் பண்ணணும்னா 5 பதமா பிரிக்கணும். 5 பதமா பிரித்து ஸ்வாகான்னு சொல்லாம அக்னியில சமர்ப்பணம் பண்ணி பண்ணணும். அரச சமித்தோ அல்லது புரச சமித்தோ, இது 2ல தான் பண்ண சொல்லியிருக்கு. அப்படி எல்லாரும் ஹோமம் பண்ணணும். காயத்ரியினுடைய விசேஷத்தை நம்ம சொல்லி பூர்த்தி பண்ண முடியாது. அதுதான் நமக்கு பிரம்ம ஞானத்தை கொடுக்கக்கூடியது, ஆத்ம ஞானத்தை கொடுக்கக்கூடியது, அதோடு கூட மோட்ச சாதனம். ஒரு சமயத்துல தேவர்கள்லாம் பூமியில வந்து அரச மரத்தடியில உட்கார்ந்து இந்த காயத்ரியினுடைய மகிமையும் காயத்ரியினுடைய விசேஷத்தையும் பேசிக்கிறார். அப்போ இதை பத்தி பேசும்போது அந்த அரச மரம் அதை கேட்டுட்டே இருக்கு. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா மரத்துக்கு பெரியந்தோ எல்லாருக்கும் ஞானம் இருக்குன்னு தெரியுது. அப்போ நமக்கெல்லாம் எவ்வளவு இருக்கணும். அந்த அரச மரம் அதை கேட்டுட்டே இருந்தது இல்லையோ. காயத்ரி திரிபதா காயத்ரின்னு பேர், 3 பதம் 3 பாதம் கொண்டது காயத்ரி. இந்த பிரம்மஞான விஷயத்தை தேவர்கள்லாம் காயத்ரியை பற்றி பேசி இதுதான் பிரம்மஞானமான விஷயங்கள்னு எல்லாம் பேசிக்கிறத கேட்டுட்டு இருந்த அந்த மரமானது அன்னியிலேருந்து 3 தளமாக உண்டா எடுத்து அந்த மரத்துல. அப்படி காயத்ரியினுடைய விசேஷமாகத்தான் 3 இலையாக தளமாக அந்த அரச மரம் இலைகள்லாம் உண்டாருது. அது கேட்டதுனால அதுக்கு ஞானம் உண்டாயிருக்கு. அப்போ நம்மெல்லாம் அந்த காயத்ரியை உபதேசம் பண்ணிருக்கிறதான உபதேசம் ஆயிருக்கு நமக்கெல்லாம். அந்த மந்திரத்தை நிறைய ஜபம் பண்ணி ஹோமம் பண்ணி பிரதி மாசம் கிருஷ்ணபக்ஷ பிரசமையில இதை 1008 ஆவர்த்தி ஜபம் பண்றது, முடிஞ்சதுன்னா 108 ஆவர்த்தியாவது ஹோமம் பண்றதுன்னு பண்ணி நம்மளும் க்ஷேமத்தை அடைஞ்சு லோகக்ஷேமத்தையும் பிரார்த்தனை பண்ணுங்கிறதாக கேட்டுக்கிறோம். ஜெய ஜெய சங்கரா, ஹர ஹர சங்கரா.